ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அன்பே டயானா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு தெலுங்கு ஃபேமிலி. அவங்க அம்மா தான் ரோஜா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ்ட்லேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஆங்கிலோ இந்தியன் பொண்ணான நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த லவ் வீட்டில் சொல்லலான்னு பார்க்கும்போது அவருக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அவங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, பொண்ணோட ஃபேமிலியில ஒத்துக்கிட்டாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. அதே மாதிரி நம்ம ஹீரோ தான் டேரக்டராகவும் இருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அதே மாதிரி பரிதாபங்கள் கோபியும் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பல இடங்கள்ல சிரிக்கவும் வச்சிருக்காரு. பெரம்பூரை சுத்தி எப்படி இருக்கும், அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ரொம்ப இயல்பா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை ஸ்கிரீன் பிளேல ஒரு சில இடங்கள்ல கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா காதல் காட்சிகள்லாம் ரொம்ப டெம்ப்ளேட்டா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல பார்த்து பழக்க மாட்ட மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள் கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த ஓவரால் என்டர்டெய்னிங் கொண்டு போறாங்க. குறிப்பா ப்ரீ கிளைமேக்ஸ்ல அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க தரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.